கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு டீமை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன சிஎஸ்கே ஆர்சிபியை பத்தி பார்க்க போறோம். அதுல சிஎஸ்கே பத்தி நம்ம போட்டாச்சு. டிவான் கான்வேக்கு பிரச்சனை, அவர் வரமாட்டாரு, மேலதான் அவைலபிள். அது வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா இல்லைன்னா ரஹானதே ஓப்பனிங் சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ அவைலபிளா இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வகையில ஆர்சிபியில் உள்ள பிரச்சனையை நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஆர்சிபியோட அனலைஸ் பார்க்க போறோம். ஆர்சிபி எவ்ரி மேட்ச் வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சேப்பாக்ல என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், அதை தாண்டி இப்ப டாம் கரனால அவைலபிளா இல்ல, அவர் இல்லாமயே இந்த சீசன் ஓட்டிடுவாங்களா, இல்ல அவர் வர வரைக்கும் என்ன பண்ண போறாங்க, இல்ல ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வருதா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் கம்ப்ளீட் பதில இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே 22ஆம் தேதி மேட்ச் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் லேட்டா தொடங்குது, 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. மற்ற எல்லா மேட்சுமே 7:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு ஓப்பனிங் செரமனி இது எல்லாமே நடக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் 8 மணிக்கு, மற்ற எல்லா மேட்ச்மே வந்துட்டு 7:30 மணிக்கு. ஸோ முதல் மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே சைடை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி இந்த சாம் கரனோட பிரச்சனை பார்த்தலாம். சாம் கரனை பொறுத்த வரைக்கும், டாப்லயே பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ டாப்ல எப்படியோ ரெடியாகி வந்துருவாருங்க, அதுல மாற்றமே கிடையாது. சோ அவரு கம்பல்சரி ஆட போறாரு அப்படிங்கறது வந்துட்டு உறுதியாயிடுச்சு. ஒன்னு அவர் ஆடுவாரு, இல்ல அல்சாரி ஜோசப் இல்லைன்னா ஃபர்கூசன் செம ஃபார்ம்ல இருக்காரு, அல்சாரி ஜோசப் ஆவரேஜா இருக்காரு, அண்ட் ரீஸ் டாப்லி செம ஃபார்ம்ல இருந்தாரு. இப்போ ஒரு இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகிறங்காட்டி அந்த ஒரு டச் இருக்காது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அவே ஃபர்கூசனை வச்சுதான் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கெஸ். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ப்ரோ, இந்த டாம் கரனை என்ன பண்ண போறாங்க, இந்த ரிப்ளேஸ்மெண்ட் எடுப்பாங்களா இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்தா அடுத்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் டைம், அதுக்குள்ள எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா ஆர்சிபியோட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சாம் கரனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேடுற ஆப்ஷனை அவங்க யோசிக்க மாட்டாங்க. பிகாஸ் ஐபிஎல் 2 ஆஃபா நடக்க போது. லைக் 2021 எப்படி நடந்துச்சோ, கோவிட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மேல அந்த மாதிரி டைம்ல ஒரு மேட்ச் ஒரு ஆஃபும், அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ அக்டோபர்ல ஒரு மேட்சும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கூட வந்துட்டு சாம்பியன் ஆனாங்க. ஸோ இந்த தடவை எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால ஆர்சிபி முதல் 5 மேட்ச் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம், ஸோ எவ்வளவு தெரியல. சோ கண்டிப்பா டைம் டேபிள் இன்னும் வரல அப்படிங்கறதுனால அந்த கேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்ச் ஆடுறாங்க. மொத்தம் 14 மேட்ச், அதுல 5 மேட்ச் பாடி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 9 மேட்ச். இப்போ இந்த 5 மேட்ச்ல என்ன நிறை குறை இருக்கோ இதை பார்த்துட்டு தான் ரிப்ளேஸ்மெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை ஆர்சிபி பண்ண போறாங்க. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்க போகுது. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த ஒரு டாம் கரனுடைய நீட் அப்படிங்கிறது தேவை இல்லைங்க. இவங்க அதாவது கேமரூன் கிரீன் இருக்கிற வரைக்கும் டாம் கரனுடைய நீட் அப்படிங்கிறது தேவையில்லை. அவருக்கு ஏதாவது இன்ஜுரினா வேணா வந்துட்டு யோசிப்பாங்க. இப்ப டாம் கரன் வந்தாலே ஓகே தான். அந்த டாம் கரன் ரெடியா இருக்கு, ஒரு மாசம் ஆகுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல தம்பி, நீ ஒரு மாசம் ஆனாலும் வா, ஏன்னா எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி இங்க 5 மேட்ச் ஆட போறோம். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் சேபாக்ல வந்துட்டு கஷ்டமா இருக்கும், மத்த மேட்ச் எல்லாமே நாங்க ஈஸியா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் தேட மாட்டாங்க. ரிப்ளேஸ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தேடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 கம்மி. இதுதான் வந்துட்டு நான் டாம் கரனுக்கு சொல்லக்கூடிய அப்டேட். மேபி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து எதுவும் சரியா போல, முதல் 5 மேட்ச்ல நிறைய மேட்ச் லாஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல ரிப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. சோ அதுலயும் மாற்றம் இருக்காது. ஓகேவா, இதை அப்படியே இருக்கட்டும். கட் பண்ணிட்டு ஆர்சிபி டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, அது மட்டும் இல்லாம என்ன அவங்க வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கேட்டீங்கன்னா, சோ ஆர்சிபி டீம்ல ஆல்ரெடி சுனில் கவாஸ்கர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸ்பிளிட் பண்ணி ஆடணும். அதாவது இந்த கேஜிஎஃப் லைனா 1, 2, 3 வரக்கூடாது. அதாவது ஓப்பனிங்ல கோலி, ஃபேப் டு பிளஸி, ஒன் டவுன்ல மேக்ஸ்வெல் சொல்லிட்டு இந்த பவர்ஃபுல் பிளேயர்ஸை டாப் 3ல முடிச்சிடக்கூடாது. மேக்ஸ்வெல்லா நம்ம 5ல கொண்டு வரணும். கேமரூன் கிரீன், மிடில் ஆர்டர்ல ஒரு ரஜத் பட்டிதர், இன்னொரு யங்ஸ்டர், அதுக்கப்புறம் மயங்க் தகர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த 11 அப்படியே பெருசுப்படுத்தணும். சோ அப்பதான் அவங்களுடைய டீம் பாக்குறதுக்கு இன்னும் கோர் டீமா இருக்கும். இந்த வீக்னஸை சரி பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணணும். சோ இதுதான் சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி. காலங்காலமா பவர் பிளேல எப்பவெல்லாம் 50 ரன் அடிக்கிறாங்களோ சோ கிட்டத்தட்ட 90% மேட்ச் அப்படிங்கறத வின் பண்ணிருக்காங்க. சோ இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆர்சிபி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பவர் பிளே முடியறக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விக்கெட் லாஸும் நடந்திருக்கு. பவர் பிளேல ஒட்டுமொத்தமா நின்று கோலியும் ஃபேப் டு பிளஸி ஆனா அந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ ஆர்சிபிக்கும் இதுதான் வெற்றி மந்திரமா இருந்திருக்கு, தாரக மந்திரமா இருக்கு அப்படிங்கறதுனால சோ ஃபேப் டு பிளஸி கூட வேற யார் ஓப்பனிங் இறங்கினாலும் சரி, விராட் கோலி ஓப்பனிங் இறங்கினாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் 45+ அடிச்சாங்கன்னா அவங்களுடைய வின்னிங் ரேட் 90+ மேசிவா இருக்கு. சோ பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். அதை தாண்டி மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் நம்பர் 5ல அவர் ஆடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருடைய இடம் நிரந்தரமான இடமா இருக்கக்கூடாது. அதாவது விக்கெட்டே போகாம ஒரு விக்கெட் 2 விக்கெட்லயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா அப்போ உடனே மேக்ஸ்வெல் வந்தாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 5வது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. சோ அதே மாதிரி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு 12 ஓவர் 13 ஓவர்லயே 130 140 எடுத்துட்டாங்கன்னா ஒரு விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அப்பவே வந்துட்டு மேக்ஸ்வெல் வரணும். சோ அந்த ஒரு ஸ்கோரை ஆக்சுவலேட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. விக்கெட் அதிகமா போச்சு அப்படின்னா நம்பர் 5லயே வரலாம். விக்கெட்
அதிகமா போகல, ஒரு விக்கெட் தான் போயிருக்கு, ஓவர்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேல வரலாம். லைக் எம்எஸ் தோனி அவர்கள் என்ன பண்ணுவாரோ, ஒரு கிரண் பொல்லாட் அவர்கள் என்ன பண்ணுவாரோ, சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணுவாரோ, அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சொல்றதுனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி 2-3 கான்வர்சேஷன் போயிருக்கு. அண்ட் ஆண்டி ஃபிளார் அவருக்கும் நடுவில் கான்வர்சேஷன் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு கிரிக்கெட் ஃபோன் நிறைய ஒரு வெப்சைட்ல போயிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவாக தான் இருக்கும். அதாவது அவங்களுடைய டாப் ஆர்டரை மாற்ற போறாங்க, மேக்ஸ்வெல்ல கீ பிளேயரா வச்சுக்க போறாங்க, அந்த நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பினிஷர் ரோல் கொடுத்தாங்கன்னா இதுதான் காலங்காலமா கதையா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி தான் ஆர்சிபி செயல்பட போறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. உண்மையாலுமே இது நடந்தா நல்லதா இருக்கும். ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? நான் பேட்டிங்கை பத்தி மட்டும் பேசியிருக்கேன், பவுலிங்க்கு செப்பரேட்டா ஒன்று பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.